ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் கீர்த்தி. ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிகே நினச்சி நிறைய பேர் பயந்துக்கிட்டே இருப்பீங்க. ஜிகேயில் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த வீடியோ பாருங்கள், இதில் ஒரு 50 லெசன் லிஸ்ட் சொல்கிறேன். இந்த 50 லெசனுமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு லெசனுங்க. இந்த 50 லெசனையுமே நீங்கள் நல்லா படிச்சுட்டாலே போதுமானது. ஜிகேயில் நீங்கள் எதிர்பார்த்த மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 50 லெசன் லிஸ்ட் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும், ப்ளஸ் எந்தெந்த லெசன் படிக்கணும், எந்த லெசனுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 26 லெசன் லிஸ்ட் இருக்குங்க. இந்த 26 லெசன் லிஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். நீங்கள் எது படிக்கிறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு இந்த 26 லெசனையும் நல்லா படிச்சிருங்க. ஏன்னா இதிலேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு இந்த 26 லெசனை நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கிடச்சிச்சின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கிறிஸ்டோபர் அகாடமியில் கொடுத்த லெசன் லிஸ்ட்டு தான். இதில் அவங்க ஸ்டார் லெசன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டார் டெஸ்ட் வச்சாங்க இல்லையா? அதில் என்னென்ன லெசன்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக 24 லெசன் இருக்குது. ஓகேங்களா? இது ரெண்டுமே சேர்த்து தான் 50 லெசன் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 26 லெசனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு லெசன் படிக்க 2 டேஸ் கூட எடுத்துக்கோங்க. ஆனால் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. நல்லா படிச்சுக்கிட்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 26 லெசனை நல்லா படிச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த 24 லெசனை படிங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 26 லெசனுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் எது படிப்பீங்களோ இல்லையோ முதல்ல இந்த 26 லெசனை நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் படிக்கலை, எனக்கு ஜிகேயில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளையிலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், லிங்க் தரேன். டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க தெளிவாக. ஒவ்வொரு லெசனாக படித்து முடிச்சுட்டு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். கிறிஸ்டோபர் அகாடமிலே பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு லெசனுக்கும் தனித்தனியாக டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டை கூட அட்டன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் என்ன பண்ணலாம், படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்த மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? அதனால் அவங்க சேனலே ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒவ்வொரு லெசனுக்கு என்ன பண்ணலாம், டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த 26 லெசனை முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அதை முடிச்சிட்டிங்க, நான் அதில் தெளிவாக இருக்கேன், இந்த 26 லெசன் நல்லா தெளிவாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேலன்ஸ் உள்ள இந்த 24 லெசனை படிங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.